சந்தா ஏய் உள்ள வா. ஆ வாங்க. ஜாவோ ஜாவோ ஜாவோ. வா சந்தா, சாரில ரொம்ப அழகா இருக்க. थैंक्स। டேய் எல்லாரும் வந்துட்டாங்க, எப்படா வருவீங்க? லவ் பண்ணா இப்பதான் பேசணுமோ? आपका शर्ट भी बहुत अच्छा है। தேங்க்ஸ். நீங்க எதுக்கு அங்க பாத்துட்டு இருக்கீங்க? பாக்க கூட கூடாதாங்க? போன் நினைச்சுக்க போறாங்கங்க. இங்க பாக்குறத பார்த்து பேசாம போயிட போறாங்க. யாரு அவங்கள? அண்ணனும் பாண்டியும் காதல எந்த லெவல் இருக்காங்கன்னு நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி குமுறுனேன். இவங்களா சுத்தி இருக்கவங்க நினைச்சு வருத்தப்பட போறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, நானே பாத்துக்கிறேன். வானதி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நான் பேசிட்டு வரேன். வானதி வாங்க, சாரி ரொம்ப நல்லா இருக்கு. எங்க எடுத்தீங்க? ஏங்க அவ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இப்பதான் கேக்குறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, சும்மா இருங்க. உங்க சாரி சூப்பரா இருக்கு, நல்ல கலர். தேங்க்ஸ்க்கா. இது அம்மா காஞ்சிபுரம் போனப்ப எடுத்துட்டு வந்தது. ஓ நல்ல காம்பினேஷன், உங்களுக்கு நல்ல சூட் ஆகுது. என்னாச்சு? वो पहली बार मैंने साड़ी पहना है, इसीलिए ஒரு மாதிரி இருக்கு. ஓ நல்லாதான் கட்டி இருக்க, அழகாதான் இருக்கு. இந்த வயசுலயே உங்க பையன் கடை ஆரம்பிச்சது உங்களுக்கும் பெருமை தானே? இருக்காத பின்ன. அவன் பயங்கரமான உழைப்பாளியா. ஆமா. இப்பதான் அவனுக்கு கால கைக்கூடி வந்திருக்கு. எல்லாம் செட் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். எல்லாம் எங்க அப்பா ஐயனார் தானே. இருங்க வரேன். போயிட்டு வாங்க. போய் எடுத்துட்டு வரவா? வந்துரும். ஏய் என்னடா வள பேசிக்கிட்டே இருக்கீங்க? நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் பூஜையை போடுங்க. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க வேற. சீக்கிரம் ஆரம்பிங்க. சரி கனகாய் चपाती खा लिया। சப்பாத்தி காய், தோசை இட்லி காய் நையே. वो भी खाती हूँ। பாண்டி அவர் பேசிட்டே இருப்பாரு, நம்ம வேலையை பார்ப்போம். டேய் எப்படி ஹிந்தி பேசுறாரு பாத்தியா? ஏய் அதெல்லாம் தெரிஞ்சது தானடா. சரி ரிப்பன் கட்டிடுவோமா? டேய் கடைக்குள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிப்பன் கட் பண்ண போறோம். முதல் நாம தான்டா. சரி விடுறா, எல்லாம் ஒரு ஞாபகத்துக்கு தானே. சரி சரி ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் ரிப்பன் கட் பண்ணுவோம். ஏய் வாடா வாங்க பிளேட் தான் பண்ணி பிளேட் குடுறா. முடி போலாம். இது குடி. அந்த பக்கம் போ. டைட்டா குடுறா. அனிஷ் அப்படியே கட்ட, நீ போ பாண்டி. அப்படியே டைட்டா. எங்கடா ரிப்பனு? நல்லா ஏய் வெட்டுறது கத்துக்கொள்ளுங்கடா. டேய் எங்கடா? அது சரிங்களா? இது ஒரு சஸ்பென்ஸாடா. அண்ணா வாண. என்னடா? வாண அண்ணா வாண வா. வாடா கட் பண்ண. டேய் நான் எதுக்குடா? நீயே கட் பண்ணிடு. நீதானே கட் பண்ணணும். டேய் நான் சொல்றேன்ல கட் பண்ணு. நான் எதுக்குடா? பாண்டி இது உன் கடடா, நீயே கட் பண்றா. என்ன அவர் தான் சொல்றாருல, கட் பண்ணுங்க. கட் பண்ணுனே. நான் அப்பா நீங்க கட் பண்ணுங்கப்பா. நீயே வெட்டுற, நான் இதுக்கு வெட்டு. என்னண்ணே? சரி அப்ப எல்லாரும் சேர்ந்து வெட்டலாமா? சரி வாப்பா நீ வா. சல்லா வா. வாங்க எல்லாரும் வாங்க. அவ்வளவுதானே முடிஞ்சதுல. சாமி கும்பிடணும், ஸ்வீட் எல்லாம் கொடுக்கணும்லப்பா. அது வாங்க போலாம். சொல்ல வா. ஏய் பாண்டி நீங்க ஏத்துங்க. நானா? உங்களதாங்க, நீங்க ஏத்துங்க. ஐயோ பாண்டி, அண்ணன் இருக்காங்கல்ல, அண்ணன் ஏத்துவாங்க. இல்ல நீதான் ஆரம்பிச்சு வைக்கணும். நீயே ஏத்துப்பா வா. ஏமா நீதாம்மா ஏத்தணும். ஏத்துமா. வாங்கிக்கோங்க. அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல ஏத்துங்க. நீ ஏத்தாம வேற யாரு ஏத்துவா? ஏத்துமா. வாங்கிக்கோங்க. ஏத்து போ. ஏத்துங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்ங்க. ஏத்து பாண்டி. பூஜையை போட்டுலாம். கண்ணா ஜூஸ் எடுத்துருவாடா. சரி சந்தா தூ ஜாவோ. हाँ। ஜாவோ. ये दीजिए। கொடுங்க, நான் கொடுக்குறேன். नहीं मैं करती हूँ। தேங்க்யூ. தன்யவாத். शुक्रिया. ஜூஸ் கொடுமா எல்லாத்துக்கும். ले लीजिए। இல்ல எனக்கு வேண்டாம்ப்பா. लीजिए ना। சரி ஏய் பாண்டி அண்ணனுக்கு சந்தாக்கும் கல்யாணம் முடிச்சிருவோம்டா. ஆமாடா, அதான் உங்களுக்குள்ள நல்லா செட் ஆகுது. கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான். நல்லா இருக்காங்க ஜூஸ். கப்ப கொடுங்க. தேங்க்ஸ். சரிப்பா. சரி நான் கிளம்புறேன். சரி போயிட்டோம். வரமா. தேங்க்யூ. ஐயா வரேன். சரி பாண்டி நான் வரேன். சரிடா பையா. நாங்க வரோம். சரி அனிஷ் கிளம்புறோம். போயிட்டு வச்சா. சரி போயிட்டு வா சந்தா. பை. பாத்து போயிட்டு வாங்க. बाय। பாண்டி சரிடா, அப்ப நாங்களும் கிளம்புறோம். இருண்ண பொறுமையா போய்க்கலாம். இல்லடா வேலை எல்லாம் அப்படி அப்படி நிக்குது. இப்ப நான் போலனா அப்புறம் ஒண்ணும் நடக்காதுடா. சரிடா பாண்டி நாங்களும் அப்படியே கிளம்புறோம். நீ வாங்கிட்டு கடலை போடாம கடையை ஒழுங்கா நடத்து. உன்னை நம்பி பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கோண்டா. வாங்க. ஏய் சரிடா. சரி வரோம். வரோம்டா. சரி பார்க்கலாம். வரோமா? போயிட்டு பார்க்கலாம். வரோம்ப்பா. பாய் கண்ணா. பாய் வனதி. டேய் வரடா பாண்டி. பாய் பாண்டி. பை வனதி, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. ஓ நான் புடவை கட்டி இருக்கிறதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதா? வானதி வாங்க, நான் காலையில இருந்து எவ்வளவு வேலையில இருந்துச்சு தெரியுமா? அந்த நேரத்துல அவன் புடவையை கவனிச்சு அதை பத்தி பேச முடியுமா? நான் உங்ககிட்ட கேட்கல. கண்ணா கடையில வாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல. நீ போய் பில் எவ்வளவுன்னு கேட்டு வா. சரியா? பொறுமையா வாடா. உங்க அண்ணன் பேர் தான் வைக்கிறேன், நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அதான் சொன்னேனே சர்ப்ரைஸ்னால சொல்லலன்னு. உங்க அண்ணன் பேரை நீ வைக்கிற, உங்க அண்ணனுக்கு வேணா அது சர்ப்ரைஸா இருக்கலாம், எனக்கு எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்? என்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. ஏய் இப்படிலாம் இல்ல. இப்படியும் காலையில எல்லாரும் பாப்பீங்க, அது வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நீயும் நோண்டி கேட்கல, அதான் சரின்னு விட்டுட்டேன். யாரு? நான் கேட்கலையா? சரி அத கூட விடு. அது என்ன பாண்டி, விளக்கேத்த கூட நான் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏய் அவங்க எத்தனை வனதி சரியா இருக்கும். அவங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே சந்தோஷமா மாறிச்சு. கடை எடுத்து நடத்த சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்ததே அவங்கதான். வீட்டுல எல்லாரும் நம்பிக்கை கொடுக்கலன்னா நான் இதை எடுத்து செஞ்சிருக்கவே முடியாது வனதி. அண்ணன் தம்பிங்களா எனக்கு பணம் கொடுத்ததை தாண்டி அவங்க 60,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு சொல்லு? எங்க குடும்பத்துக்காக யோசிக்கிறவங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் ஈடே ஆகாது. உன்னால எங்க யாருக்கும் வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்காது. ராத்திரி ஏண்டா வருதுன்னு இருக்கும். இப்பெல்லாம் நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுது. சோழன் பல்லவ எல்லாருமே அவங்களோடதான் மாறினாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வானதி. எங்களுக்காக இவ்வளவு யோசிக்கிறவங்களுக்கு இது கூட பண்ணலன்னா நல்லா இருக்காதுல்ல. உனக்கு எப்ப பாரு வீடு வீடு வீடுதான்ல, வீடு ஞாபகம் மட்டும் தான் உனக்கு இருக்குமா? மத்தவங்களை பத்தி உனக்கு கவலையே இருக்காதா? நான் எதை பத்தி கவலைப்படலன்னு சொல்றேன். பாண்டி உனக்கு எல்லாத்தையும் சொல்லிதான் புரிய வைக்கணுமா? ஐயோ சத்தியமா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல வானதி. இப்ப கூட என் அம்மா அப்பா எனக்கு சோறு போட்டு துணிமணி வாங்கி குடுக்குறாங்க.
எனக்குன்னு தனியா ரூம் கொடுத்திருக்காங்க. அதுக்காக நான் அவங்கள பத்தியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேனா எப்பவுமே? பேசு. உன்னை யார் வேணான்னு சொன்னா? அவங்க நான் கூட பேசக்கூடாது பழக கூடாதுன்னு சொன்னாங்க. அதுபடி நான் கேட்டு நடந்துக்கவா? வனதி, உனக்கு அவங்கதான் முக்கியம். அவங்க சொல்றதா நீ கேட்கணும்னு நினைச்சு அப்படி ஒரு முடிவு எடுத்தா அதே நான் மதிச்சுதானே ஆகணும். என்ன பாண்டி இப்படி பேசுற? பின்ன என்ன, சும்மா இப்படி குழப்பி கேள்வி கேட்டு அதுல வர்ற பதில வச்சு ஏன் பாண்டி எதனால பாண்டின்னு ஆரம்பிக்கிற? நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். என் அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு எனக்கும் தெரியும். அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த பாண்டி என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு உனக்கும் தெரியும். இப்ப சொல்லு, அவங்க வேலைக்கு ஏத்துனதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் விடு, இது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்க. இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்த கிடைக்க நம்ம ஓனர் ஆயிருக்கோம், திறப்பு விழா பண்ணிருக்கோம். இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தோணுது. கூட நீ இருக்க, தொழில் பண்ண சொந்தமா ஒரு கடை இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு? என் சந்தோஷத்தை நீயும் ஷேர் பண்ணாதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டதையும் போட்டு யோசிச்சு டென்ஷன் ஆகுது வானதி. இரு, இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாம். உனக்கு பிடிச்ச ஸ்வீட் தான், நீதான் வேணான்னு சொல்ற. உன் கண்ணு வாயெல்லாம் வேணும்னு சொல்லுது. இந்தா சாப்பிடு. எப்படி இருக்கு? இது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா எப்படி டேஸ்ட் தெரியும். கொடு. மொத்தமாவே எடுத்துக்கோ, சாப்பிடு. உனக்கு வேணுமா? கேட்கணும்லாம் தோணுதா? நல்லா இருக்கா? நான் பயங்கரமா கோவப்படுற. பின்ன நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்ப என்ன காண்டாவாதா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ஓகே தான். அன்னைக்கு நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்ப ஓகேவா? ஓகே தான். அன்னைக்கு வந்து பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல விடுங்க. ஆமா, உங்க சொந்த ஊர் இது? எனக்கு திருவண்ணாமலை. எங்க அண்ணி கூட திருவண்ணாமலை தான். அன்னைக்கே சொன்னாங்க. அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் சோழன் வீட்டுக்கு வந்தாரு. அண்ணா மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்துச்சா? இல்ல, அவர் மட்டும் இல்ல, அவர் வைஃப் நிலாதான் சோழனை கூட்டிட்டு வந்தாங்க. என்கிட்ட சோழன் சாரி கிட்ட ஆமாமா, அண்ணா என்கிட்ட சொல்லுச்சு. நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதுதான் நான் ரொம்ப அவசரப்பட்டேன்னு புரிஞ்சுது. 4 நாள்ல ஒருத்தரை லவ் பண்ற அளவுக்கு யோசிச்சதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க எல்லா பழியும் எடுத்து உங்க மேலே போட்டுக்காதீங்க. நீங்க புடிச்சுதான் பழகுறீங்கன்னு எங்க அண்ணனுக்கு தெரியும். அப்படி இல்லன்னா அண்ணா உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். ஆனா சொல்லாம விட்டுருச்சு. ஆனா எதையுமே அண்ணா வேணும்னு பண்ணல. இவ்வளவு சீரியஸா போகணும் அண்ணனுக்கே தெரியாது. அண்ணா பொண்ணுகிட்ட நல்லா பேசும். அப்படிதான் உங்கள்ட்டையும் பேசிச்சு. ஆனா தப்பாயிருச்சு. பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். இனிமே நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா டிசைட் பண்ணவே மாட்டேன். நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்பேன். சரி, ஓகே, நான் இந்த வழியா தான் போகணும். அப்படியா? சரி, ஓகே, பாய். பாய். ராகவ். yeah. ராகவ், ஒரு ஸ்மால் டவுட். சொல்லுங்க. கிளைண்ட் அவங்க ஆபீஸ்க்கு டிசைன் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இந்த டிசைன்குள்ள கொண்டு வர முடியல. கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. Can you help me? ஷியோர் நிலா, நான் ஹெல்ப் பண்றேன். Am I clear? Thank you. நிலா, நான் இது உங்களுக்கு தான். என்னது இது? வாங்கி பிரிச்சு பாருங்க. ஆக்சுவலி உங்களுக்காக ரொம்ப தேடி வாங்கினேன். ரொம்ப நல்ல பர்ஃபியூம் அது. கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. பட் எனக்கு எதுக்கு இதெல்லாம்? எங்க உங்களை மாதிரி பிரெட்டி கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிச் பர்ஃபியூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் a gift from my side. Please take it. இல்ல ராகவ், வேண்டாம். ஒரு நிமிஷம். ஏன் வேணாம்? நான் தானே கொடுக்குறேன், வாங்கிக்கலாம்ல? இட்ஸ் ஓகே ராகவ், வேண்டாம். ஆக்சுவலி பாருங்க, நான் இது உங்களுக்காக தான் வாங்கினேன். ப்ளீஸ் வச்சுக்கலாம்ல? எனக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு தேங்க்ஸ். ஆனா எனக்கு வேண்டாம். ஹலோ. நிலா, சொல்லுங்க மேம். நாளைக்கு உங்க 2 பேருக்கும் ஹியரிங் இருக்கு. ஆமா மேம். உங்க ஜூனியர் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கடைசி ஹியரிங்க்கு நீங்களும் வரல, உங்க ஹஸ்பண்டும் வரல. உங்களுக்கு தான் வேலை இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அவராவது வந்திருக்கலாம்ல. இல்ல மேம், அவருக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. நிலா, உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேம், உங்களுக்கு வேணும். அப்போ ஹியரிங்க்கு வராம இருந்தா எப்படி? டிவோர்ஸ் கேக்குற 2 பேர்ல ஒருத்தர் கூட வரலனா கோர்ட்ட அவமதிக்கிற மாதிரி தானே அர்த்தம். இல்ல உங்க 2 பேருக்குமே வர முடியாத சிச்சுவேஷனா அதை என்கிட்ட ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்றோம்ல. எதுக்கு எனக்கு இந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன்? அன்னைக்கு நீங்க என் ஆபீஸ்க்கு வந்து என்ன சொன்னீங்க? சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. இப்ப என்னடானா ஹியரிங் கூட வர மாட்டேங்க. ஒருவேளை உங்களுக்கு டிவோர்ஸ் வேணாம்னா கூட ஸ்ட்ராங்கா சொல்லிடுங்க. நாம இந்த கேஸ டிசால்வ் பண்ணிடலாம். இல்ல மேம், அப்படிலாம் இல்ல மேம். நடந்த தப்புக்கு we are very sorry. 2 பேருக்குமே அவாய்ட் பண்ண முடியாது மேம். இந்த டைம் நாங்க கரெக்டா வந்துருவோம். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே நிலா, நாளை காலையில நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் கோர்ட்ல இல்ல. ஓகே? ஷூர் மேம்.